ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு அனிமே தமிழ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற அனிமே டீமன் ஸ்லேயர் சீசன் 1 எபிசோட் 2 தான். இதுக்கு முன்னாடி எபிசோட் 1 பார்க்கலன்னா மறக்காமல் எபிசோட் பார்த்து வந்துருங்க, அப்போ தான் இந்த சீரிஸ் புரியும். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சரி வாங்க இப்போ எபிசோட்குள்ளே போகலாம். இந்த எபிசோடோட தொடக்கத்தில் ஒரு விவசாய நிலத்தை காமிக்கிறாங்க. அங்கே தாஞ்சிரோவையும் காமிக்கிறாங்க. அங்கே டாஞ்சிரோ ஒரு சில மூங்கில்கள் எடுத்துக்கலாமான்னு கேட்குறாங்க. அதுக்கு அங்கே இருக்கிறவங்களும் தாராளமாக எடுத்துக்கோன்னு சொல்கிறாங்க. அதுக்கு டாஞ்சிரோ நான் அதுக்கு காசு கொடுக்குறேன்னு சொல்லப்போ வேணான்னு சொல்கிறாங்க அவங்க. இருந்தாலும் டாஞ்சிரோ வலுக்கட்டாயமாக காசை கொடுத்துட்டு மூங்கில்களை எடுத்துகிட்டு ஒரு குகை பக்கம் போகிறான். குகையை காமிக்கிறாங்க. அந்த குகைக்குள்ளே வேறு யாருக்குள்ள நம்ம தங்கச்சி நெசுக்கோ தான் இருக்கிறா. அவளுக்காக டாஞ்சிரோ ஒரு மூங்கிலில் செய்யப்பட்ட ஒரு பேஸ்கெட்டை செய்கிறான். ஸோ அதை செய்கிறதுக்காக அவள் ஆரம்பிக்கிறான். பேஸ்கெட்டும் நல்ல விதமாக அவன் செஞ்சு கஷ்டப்பட்டு முடிக்கிறான். பேஸ்கெட்டை செஞ்சு முடித்த உடனே அவன் தங்கச்சி நெசுக்கோ கிட்ட எடுத்துகிட்டு போயிட்டு இதில் வந்து உட்காந்து நெசுக்கோன்னு சொல்கிறான். நெசுக்கோ உள்ளே உட்கார ட்ரை பண்ணுறா. இருந்தாலும் அவன் சைஸ்க்கு அது பத்தலை. அப்போ டாஞ்சிரோ சொல்கிறான், இன்றைக்கி ஃபைட் அப்போ நீ சின்னதாக மாறினல, அதே மாதிரி இப்போயும் சமத்தா சின்னதாக மாறுன்னு சொல்லுவோம். தங்கச்சி டக்குன்னு சின்னதாக மாறினவுடனே சமத்து தங்கச்சின்னு சொல்லிட்டு அவன் தூக்கிட்டு அப்படியே வெயில் படாத மாதிரி கூட்டிட்டு மவுண்ட் சாகரிக்கான வழியை ஒருத்தர்கிட்ட கேட்டு அப்படியே ட்ராவல் பண்ணி போகிறாங்க. அப்படியே நைட் ஆகிடுது. அப்படியே நைட் ஆனே தங்கச்சி நெசுக்கோ வெளில வந்துடுறா. அந்த டைம் பார்த்து பிளட் ஸ்மெல் வருது. யாருக்கோ ஏதோ ஆபத்துன்னு நினச்சி அந்த பிளட் ஸ்மெல் வர சைடை நோக்கி இவங்க போகிறாங்க. அந்த இடத்துல பார்த்தா ஒரு டீமன் ஒரு ஃபேமிலியை கடிச்சு சாப்பிட்டுட்டு இருக்குது. அங்கே இருக்கிற பிளட்டை பார்த்தோன்னே டாஞ்சிரோக்கு பயங்கரமான பயம் வருது. ஆனால் அவங்க தங்கச்சி நெசுக்கோக்கு பிளட்டை குடிக்கணும் போல இருக்கு. அங்கே இருக்கிற டீமன் நம்ம டாஞ்சிரோ ஒரே அடி அடிச்சு ஏரில் பறக்க விடும். ஏர்லேயே டாஞ்சிரோ அந்த டீமன் கழுத்திலே வைக்கிறான். அப்போ அந்த டீமன் சொல்லுது, உனக்கு திறமை இருக்குது அப்படின்னு சொல்லும்போது நெசுக்கோவுக்கும் அந்த ரத்தத்தை பார்த்து குடிக்கணும் போல நாக்கெல்லாம் ஊறுது. அந்த டைம் பார்த்து அந்த டீமன் நம்ம டாஞ்சிரோ அட்டாக் பண்ண வருது. இதை பார்த்து நெசுக்கோ படார்னு கழுத்தை அடிச்சு உடச்சிடுறா. அந்த கழுத்து துண்டா போய் டீமன் கழுத்து உழும்போது அந்த உடல் மட்டும் அட்டாக் பண்ண வருது. அப்பயும் நெசுக்கோ ஒரு அடி அடிக்கிறா. அந்த உடல் பறந்து போயிடுது. அப்போ அந்த தலை வந்து நம்ம டாஞ்சிரோ கிட்ட பேசிட்டு இருக்கு. அப்படியே ஷாக் ஆகுறான் டாஞ்சிரோ. என்னன்னு பார்த்தா அந்த தலையில்லாத அந்த உடல் மட்டும் வந்து அட்டாக் பண்ணுது. அப்போ நெசுக்கோ வந்து காப்பாற்றுறா. அப்போ தலைக்கு 2 கை முளைச்சி நம்ம டாஞ்சிரோ வந்து அட்டாக் பண்ணுது. அந்த சமயம் பார்த்து நெசுக்கோ பயங்கரமாக சண்டை போடுறா. இவன் இந்த பக்கம் டாஞ்சிரோ கோடாலியால் அந்த ஒரு தலையை அப்படியே மரத்து கூட அடித்து ஒரு லாக் பண்ணுறான். அப்படியே ஓடி போயிட்டு தங்கச்சியை காப்பாற்றுறதுக்காக அந்த டீமனை பிடிச்சிட்டு அப்படியே கீழே உழுவுறான். பார்த்தா பெரிய பள்ளத்தாக்கு. அப்படியே நல்ல வேலை கரெக்டாக நம்ம நெசுக்கோ நம்ம டாஞ்சிரோவை பிடிச்சிடுறா. பிடிச்ச உடனே நம்ம டாஞ்சிரோ கத்தி எடுத்து அந்த தலையை கொல்ல வரான். அந்த டைம் பார்த்து கொல்ல வரும்போது அவன் தயங்குறான். தயங்கி அந்த இடத்துல இருக்கும்போது ஒரு கை வந்து டாஞ்சிரோ தோலை பிடிக்குது. நம்ம டாஞ்சிரோ திரும்பி பார்த்தா அந்த இடத்துல ஒரு மாஸ்க் மேன் வந்து நிற்கிறான். அவன் சொல்கிறான், இப்படியா நீ டீமனை கொல்லுவேன்னு கேட்கும்போது கத்தியை கீழே போட்டுட்டு ஒரு கல்லை தூக்கி கொல்ல போகிறான். அந்த சமயம் பார்த்து அவன் ரொம்ப தயங்குறான். அப்போ அவன் மேலே இருந்து வர ஸ்மெல்லை அந்த மாஸ்க் மேன் ஸ்மெல் பண்ணி போய் ஒரு டீமனுக்கு போய் இறக்கப்படுறியே அப்படின்னு சொல்கிற மாதிரி நினைக்கிறான். அதுக்கப்புறமா அந்த டீமன் கத்திக்கிட்டே கிடக்குது. இவனும் கொள்றதுக்கு தயங்கிட்டு இருக்கிறான். அப்படியே வந்து சூரியன் உதிக்குது. சூரியன் ஒளிப்பட்ட உடனே அப்படியே அந்த டீமன் பொசுங்குது. அப்போதான் டாஞ்சிரோ யோசிக்கிறான், ஐயோ நெசுக்கோவுக்கு என்னாச்சுன்னு திரும்பி பார்த்தா அந்த இடத்துல மாஸ்க் மேனையும் காணோம், நெசுக்கோவையும் காணோம். அப்படின்னு நம்ம டாஞ்சிரோ வீட்டுக்குள்ளே போய் பார்த்தா வெயிலுக்கு பயந்து நெசுக்கோ உள்ளதாக இருக்கிறா. அப்படியே வந்துட்டு நம்ம டாஞ்சிரோ பார்த்தா அந்த மாஸ்க் மேன் இறந்தவங்களுக்கு இறுதி அஞ்சலி பண்ணிட்டு இருக்கிறான். அது மட்டும் நான் சொல்கிறான், நான் தான் ஒரோகோடாக்கின்னு. அப்போ டாஞ்சிரோ சொல்கிறான், நான் தான் டாஞ்சிரோ, என் தங்கச்சி பேர் நெசுக்கோன்னு சொல்லும்போது அப்படியே திரும்பி பார்க்குறான். அப்படியே அங்கேருந்து வந்து டாஞ்சிரோ கண்ணத்துலேயே ஒரு அரைஞ்சு போய் டீமன்ஸுக்கெல்லாம் இறக்கம் பார்க்கக்கூடாது, இதுவே உன் தங்கச்சியே ஒரு டீமனாக மாதிரி மனுஷங்களை கொண்டா நீ கொண்டு தான் ஆகணும்னு சொல்கிறான். உனக்கு ஒரு டெஸ்ட்டு வைக்கணும், அதனால அந்த டெஸ்ட்டில் நீ பாஸ் ஆனதான் உன்னை நான் என் ஸ்டூடெண்ட்டாக ஏற்றுப்பேன்னு சொல்கிறான். மறுநாள் காலையில் விடிஞ்சவனும் அவன் ஓடுறான். அவன் பின்னாடியே டாஞ்சிரோவும் ஓடுறான். இதான் டெஸ்ட்டு போல். அப்போ டாஞ்சிரோ சொல்கிறான், நெசுக்கோ கொஞ்சம் பொறுத்துக்கோன்னு சொல்கிறான். அப்படியே அந்த இடத்துல ஒரு ஃப்ளாஷ்பேக் ஆன் ஆகுது. அப்போ நெசுக்கோ கிழிஞ்ச துணியே தச்சிட்டு இருப்பா. அதுக்கு டாஞ்சிரோ கேட்பான், ஏன் நீ புது துணி நான் வாங்கி தரேன்னு சொல்கிறதுக்கு. அதுக்கு அவ சொல்ல வாங்கிக்கல, தம்பிங்களுக்கு நீ துணிகள் வாங்கி கொடு, உணவு வாங்கி கொடு, எனக்கு இது வேணாம். அந்த அளவுக்கு நெசுக்கோ பொறுமைசாலி. இதெல்லாம் யோசிச்சு பார்க்குறான். அப்படியே வந்தடைகிறான். முடிஞ்சிருச்சா டெஸ்ட்டுன்னு இன்னும் டெஸ்ட் ஆரம்பிக்கலன்னு சொல்லி ட்விஸ்ட் கொடுக்குறாரு. அப்படி இந்த இடத்துல நெசுக்கோ படுத்திருக்கிறா. டே நைட் ஆகுது. அப்படியே இவங்க 2 பேரும் காட்டு பகுதிக்குள்ள நடந்து வந்துட்டு இருக்கும்போது ஒரே பனிமூட்டமா இருக்கு. இந்த பனியை டாஞ்சிரோவால தாங்க முடியல. அப்போ அந்த மாஸ்க் மேன் சொல்றான், நீ இல்லாத நேரத்தில் உன் தங்கச்சியை நான் பத்திரமா பார்த்துப்பேன், நீயே தப்பிச்சுவான்னு சொல்லிட்டு மறைஞ்சிடுறான். டாஞ்சிரோ அப்படியே அந்த இடத்துல நின்றுட்டு அவனோட ஸ்மெல் பண்ணி அப்படியே தேடுறான். டாஞ்சிரோ ஸ்மெல் பண்ணி வரும்போது பல ட்ராப்ல அடி வாங்குறான். போய் குழிக்குள்ளெல்லாம் உழுவுறான். அதுக்கப்புறம் தன்னோட மனசை ஒருநிலைப்படுத்துறான். இருந்தாலும் அவனால் பண்ண முடியல. ஏன்னா பனி
பாடியோட குளிர் அதிகமாக இருக்குது. மீண்டும் மனசை ஒருநிலைப்படுத்தி இந்த எல்லா ட்ரப்ஸையும் மனுஷன் தான் வச்சிருப்பான்னு ஊர்ந்து கவனிக்கிறான். அதுக்கப்புறமா அவனால் எல்லா ஸ்மெல்லையும் பண்ண முடியுது. கரெக்டாக போனாலும் ஒரு சில ட்ராப்பில் அடி வாங்குறான். அதுக்கப்புறமா அந்த மாஸ்க் மேனை காமிக்கிறாங்க. அவனும் சொன்ன மாதிரி நெசுக்கோ நல்லா பார்த்துக்கிறான். அப்போ டான்ஜிரோ அந்த இடத்துல வரான். அப்போ அந்த மாஸ்க் மேன் ஒரு ஃப்ளாஷ்பேக்கை நினச்சி பார்க்குறான். அப்போ காக்கா கிட்டே இருந்து ஒரு லெட்டர் வரும். அந்த லெட்டரை இவன் படித்து பார்ப்பான். அந்த லெட்டரில் என்ன இருக்குதுன்னா, இது மாதிரி ஒரு பையன், அந்த பையனோட தங்கச்சி டீமனாக மாறிட்டா, இருந்தாலும் பார்த்துப்பேன்னு சொல்கிறாரு. வேறு யாரும் இல்லை, டான்ஜிரோ. அந்த லெட்டரை யாரும் நான் அமைச்சிருப்பேன்னு பார்த்தா ஃபர்ஸ்ட் எபிசோடில் பார்த்தா அந்த டீமன் ஸ்லேயர் தான் அமைச்சிருப்பான். அப்படி நம்ம டான்ஜிரோவை அந்த உரோகோடாக்கி பார்க்குறான். பார்த்து உன்னை நான் என் சிஷியனாக ஏற்றுக்கிட்டேன்னு சொல்கிறான். எபிசோட் முடியுது. நம்ம அனிமே தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அனிமே பிடிச்ச ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். பாய்.